என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் சோழி பிரசன்ன பலன் பார்க்கலாம். மேச ராசி முதல் மீனராசி வரை அன்பு உறவுகளுக்கான பலன் என்ன, தானம் கொடுக்கலாம், இந்த வாரம் நல்ல வாரமா அமையணும் அப்படின்னு தானே எல்லோருடைய ஆசையும். கண்டிப்பா அது நடக்கும். நல்லதே பேசுவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மன் வாராகி மகா பிருத்திங்கிராதேவியுடைய அருளாலையும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துடைய அருளாலையும் அனுகிரகத்தாலையும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சுட்டாலே போதும், நல்லது நடக்கும். பிரசன்னம் மூலியமாக நம்ம கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள் உண்மையில அது பலிதமாகணும் வேண்டி பிரார்த்தனை செஞ்சோம். அன்பு உறவுகளுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம காலம்பரை எழுந்து படிக்கக்கூடிய பதிகம் கோளாறு பதிகம். இதை மட்டும் மறக்காதீங்க. ரொம்ப பேர் நல்லா இருக்குன்னு இப்ப சொல்றாங்க, ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா வந்திருக்கு. ரொம்ப அன்பு உறவுகள் ஃபோன் பண்ணி இப்போ பரவாயில்ல, நாங்கள் காலம்பரை எந்திரிச்சு 9 முறை இந்த கோளறு பதிகத்தை நம்ம படித்த உடனே எனக்கு மனசு நிறைவாக இருக்குது, அன்று நாள் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு அன்பு உறவுகள் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். வேயுறு தோழி வங்கன் விட முண்டகந்தன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டும் உடனே ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று இந்த வரியை திருப்பி திருப்பி ஒரு 9 முறை சொன்னாலே போதும். இந்த கோளறு பதிகங்கிறது அற்புதமான ஒரு பதிகம். நவ கிரகங்களையும் கட்டுக்குள் கொண்டு வரும். நவ கிரகங்களும் மகிழ்ந்து நமக்கு நன்மை அளிக்கும். சிவபெருமானுடைய ஆசி கிடைக்கும். மேசராசி முதல் மீனராசி வரை டிசம்பர் மாதம் 28, 2025 முதல் ஜனவரி 3ஆம் தேதி 2026 வரை இந்த வார பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க. மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு, நல்லது நடக்கும். குடும்பத்துல சுபகாரிய செலவு கண்டிப்பாக இருக்கும். சுப செலவு, சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வு, உங்க வீட்டுல மகிழ்ச்சி தரக்கூடிய வாரம். இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய வாரம் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷத்தை அப்படியே கொடுக்க நீங்க வழிபடக்கூடியது. மாரியம்மன். மாரியம்மன் வழிபாடு பண்ணிக்கிறது. இந்த வாரத்துல மாரியம்மனுக்கு 2 தீபம் ஏத்தி, முடிஞ்சா 2 வேப்பலை இதழ் வாங்கி அம்பாள் பாதத்துல வச்சு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு அந்த வேப்பிலை இதுல உங்க வீட்டுல கொண்டு போய் பூஜை அறையில அம்பாள் அனுக்கிரகத்துல இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும். இந்த வாரம் செய்யக்கூடிய தானம், இந்த வாரம் நீங்க செய்யக்கூடிய தானம் சர்க்கரை பொங்கல். சர்க்கரை பொங்கல் பிரசாதமா தானமா போடும். கோவிலுக்கு நிவேதானம் பண்ணிட்டு ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு போய் நிவேதானம் கொடுத்து அதை வர்ற பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கும். இதுவே உங்களுடைய தானம். உங்க வாழ்க்கையும் சர்க்கரை பொங்கல் போல இனிப்பாக இருக்கும். இந்த வாரம் சந்தோஷமான வாரம். ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமையும். சந்தோஷம், உங்களுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. மனக்கவலை தீரக்கூடிய வாரம். மங்களம் உண்டா, காரிய தடைகள் நிவர்த்தியாகும். ரொம்ப நாள் நினைச்ச விஷயம் நடக்காதே, நினைச்ச விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாரம். இந்த வாரம் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்திலே வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமான் ஆலயம் சென்று 2 விளக்கு ஏற்றி முருகப்பெருமானுக்கு உதிரி மலர்கள், தாமரை இதழா இருக்கலாம், ரோஸ் இதழா இருக்கலாம், இப்படி வாசனையான இதழ்கள் கொண்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. வாழ்க்கை மனமாக அந்த மலரை போல மனமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் கொடுக்கக்கூடிய தானம் பயிர் வகை, தானிய வகை. தானிய வகையில நீங்க சுண்டல் கூட ரெடி பண்ணலாம், இல்ல நவதானியங்களும் ரெடி பண்ணி கோவில்ல போய் முருகப்பெருமானுக்கு நிவேதானம் கொடுத்து அதை வர்ற பக்தர்களுக்கு தானமாகும். இப்படி இந்த வாரம் கொடுப்பதால் நவ கிரகங்களும் மகிழ்ந்து உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அற்புதமான வாரமாக. மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமையும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை தொடரும். பிரிவினையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாரமாக இருக்கு. கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து ஒரு நல்ல சந்தோஷம் நிகழக்கூடிய வாரம். லைஃப் பார்ட்னர் நட்பு விஷயங்கள்ல கசப்பு தன்மை இருந்தால் அது தீரக்கூடிய வாரம். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாரம். இந்த வாரத்திலே நீண்ட நாள், நீண்ட வாரம் இல்லை நீண்ட மாதம், வருடங்கள் உங்களுக்கு பிரிவாக இருந்த, வராமல் இருந்த விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாரம். சந்தோஷம் தரக்கூடிய வாரம். இந்த வாரத்திலே நட்பு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறங்க. புதிய நண்பர்கள் மூலமாக ஏதாவது மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால புதிய நண்பர்கள் வழியில கொஞ்சம் நீங்க தெளிவாக இருப்பது உத்தமம். இந்த வாரம் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள், ஏழுமலையான். பெருமாள் வழிபட்டுக்கிறேன். இந்த வாரம் பெருமாள் கோவில் போய் கொஞ்சம் துளசி வாங்கி கொடுத்துட்டு உங்க பேர்ல 2 விளக்கேற்றி உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறேன். இந்த வாரம் கொடுக்க வேண்டிய தானம் கற்கண்டு தானமாக கொடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஓரமா, செடி ஓரமா, மரம் ஓரமா கொஞ்சம் எடுத்து போட்டோம்னா எறும்பாவது சாப்பிடும். இப்படி கொடுப்பதால் உங்க வாழ்க்கை தெத்திப்பாக இருக்கும். இந்த வாரம் நல்லது கண்டிப்பாக நடக்கும். மனக்கவலை தீரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. இந்த வாரம் கடகராசியில பிறந்த அன்பு உறவுகளுக்கு நல்ல வாரமாக அமைய வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் நிலவக்கூடிய வாரம், அதிக நன்மைகளை பெறக்கூடிய வாரம். சற்று குடும்பத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது. கருத்து வேறுபாடுகள் வராமல் இருந்து குடும்பத்துல தாய், தந்தை, சகோதரன், மனைவி இல்லை மனைவி கணவன் வழியில கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போனாலே இந்த வாரம் உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷமான வாரமாக அமையும். இந்த வாரம் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் பிள்ளையார். எதுனா அரச மரத்தடியில பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை முச்சந்தி பிள்ளையாரா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இடங்கள் பார்த்து ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உங்க தலையை சுற்றி உடைச்சிடும். எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த மனக்கவலையும் இல்லாம இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும். இந்த வாரம் கொடுக்கக்கூடிய தானம் சாம்பார் சாதம். பசியோடு இருப்பவர்களுக்கு சாம்பார் சாதம் தானமா கொடுங்க. இல்லை பசுமாட்டுக்கு காய் வகைகள் வாங்கி கொடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும். சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் நிலவும். வீட்டில் ஏதாவது விட்டகுறை தொட்டகுறை வேலைகள் இருந்தால் அதை பூர்த்தி செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உடைகள் எடுக்கிறதுக்கு, ஆபரணங்கள் எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் தரக்கூடிய வாழ்க்கையாக இந்த வாரம் சற்று அமைய அதிக வாய்ப்பு. மனக்கவலை தீரும். உங்கள் தாயின் மீது, உடல் மீது சற்று கவனம் தேவை. அது மட்டும் போதுமான விஷயம். தாயிடம் வம்பு வழக்கு செய்யாமல் இருப்பது உத்தமம். வாகனங்கள் இந்த வாரம் நீங்க ஒரு புதிய வாகனம் எடுக்கணும்னு நினைச்சு அப்படின்னா கொஞ்சம் இந்த வாரத்தை தவிர்த்து வாகனங்கள் அடுத்த வாரம் கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த வாரம் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார். பிள்ளையாரை வழிபடு. நீங்களும் ஒரு சூரத்தேங்காய் வாங்கி, ஒரு தேங்காய் வாங்கி தலையை சுற்றி உடைச்சிருங்க. சூரத்தேங்காய் உடைச்சு. இப்படி சூரத்தேங்காய் உடைக்கிறதுனால இந்த பிணிகள், மன கவலைகள், வம்பு வழக்குகள், வாக்குவாதங்கள் வராமல் இருக்கும். இந்த வாரம் கொடுக்கக்கூடிய தானம் பசுமாட்டுக்கு கீரை வாங்கி கொடுங்க. அகத்திக்கீரையை தவிர்த்து மற்ற கீரைகள் எது வேணுமாலும் வாங்கி கொடுக்கலாம். இப்படி பசுமாட்டுக்கு கீரை தானம் கொடுப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும். கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமைய வேண்டும். சற்று மனக்கவலை, மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் பெருசா நீங்க எடுத்துக்கிறாரு. சும்மா ஓரமா தூக்கி வச்சுட்டு உங்க வேலையை பாரு. நடக்கிறது கண்டிப்பா நல்லது நடக்கும். கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போறது கிடையாது. இந்த வாரத்தை ஏன் கவலையால கழிக்கணும்? தூக்கி ஓரம் கட்டிட்டு எனக்கு நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். நல்லது கண்டிப்பா நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கு ஆருக்காவது ஒருத்தர் இந்த வாரத்துல உட்கார வச்சு சாப்பாடு கொடு. அந்த சந்தோஷம் உங்களுக்கு இந்த வாரம் பெரிய மகிழ்ச்சியை தரும்.
இந்த வாரம் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் துர்க்கையம். ஊருக்கு அருகாமையில கோவில்ல துர்க்கையம்மன் இருந்துச்சு அப்படின்னா போய் 2 தீபம் ஏற்றி தாளம்பு குங்குமம் வாங்கி கொடுத்து உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிறங்க. அந்த குங்குமத்தை திலகமா நெத்தியில இட்டு இந்த வாரம் நல்ல வாரமாக உங்களுக்கு அமையும். நீங்க கொடுக்கக்கூடிய தானம் இந்த வாரம் என்ன, கோவிலுக்கு என்ன வாங்கி தானம் கொடுங்க. விளக்கு ஏத்துறதுக்கு என்ன வாங்கி தானம் கொடுங்க. என்ன கொடுக்கும்போது திரியும் சேர்த்து வாங்கி கொடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு அந்த கொடுக்கக்கூடிய எண்ணெயும் அந்த தெரியும் தீபமாக எரியக்கூடிய அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசமாக இருக்கும். இந்த வாரம் சிறப்பாக. துலாம் ராசி. துலாம் ராசியிலே பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரம் நல்லது நடக்கும். கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கும் இந்த வாரம். கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து மறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை இடம் கொடுத்துறாரு. காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு உடல் பயிற்சி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் ஓடுங்க. இல்லை இடம் இருந்தால் கிரௌண்ட் இருந்தால் சுத்தும். சைக்கிள் வச்சுருந்தா கொஞ்சம் சைக்கிளில் உடற்பயிற்சி பண்ணு. இந்த வாரம் உடற்பயிற்சியில் கொஞ்சம் அதிக ஆர்வம் செலுத்துங்க. நல்லா இருப்பீங்க. இந்த வாரத்தில் எந்த கவலைகளும் உங்களுக்கு வராது. சோர்வும் சோம்பேறித்தனமும் காலையிலேயே வரும். பார்த்துக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதால மிகப்பெரிய நமக்கு பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். இந்த வாரம் நல்ல வாரமா உங்களுக்கு அமைஞ்சிடும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்களை பார்க்க முனீஸ்வரன் காவல் தெய்வம் வழிபாடு எடுத்துக்கிறீங்க. முனீஸ்வரன், ஐயனார், இந்த மாதிரி காளியம்மன், இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் வழிபாடு. கருப்பசாமி போயிட்டு அவருக்கு ஒரு வாழை இலையில பொறிகடலை கொட்டி வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நைவேதானத்தை வச்சு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு கண்டிப்பாக வச்சிருங்க. ஊதுபத்தி கொளுத்தி கற்பூரம் ஏற்றிட்டு இந்த வாரம் நல்ல வாரமா, இந்த வாரம் மட்டும் இல்லை என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த வாரத்தில் முனீஸ்வரன் அருள், காவல் தெய்வத்துடைய அருள் உங்களுக்கு வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகும். இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் நீங்க கொடுக்கக்கூடிய தானம் பால். கோவிலுக்கு பால் வாங்கி கொடுங்க. அபிஷேகத்துக்கு அதை தானமா வாங்கி கொடுங்க. இப்படி கொடுப்பதால் உங்க வாழ்க்கையில மன கசப்பு இல்லாமல் மன கஷ்டம் இல்லாமல் இருக்கும். நல்லதே நடக்கும். இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பு உறவுகளுக்கு இந்த வாரம் நல்லது நடக்கும். சந்தோஷம் உண்டு. கவலை நீங்கும். மனப்பினி விலகும். குடும்பத்துல மகிழ்ச்சிக்கான இடம் இருக்கிறது. உங்க மனசுல ஒரு சந்தோஷம், சிரிப்பு கண்டிப்பா உங்களால் அடக்க முடியாத சிரிப்பு இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். யாருக்கிட்டையும் தேவையில்லாம ரொம்ப நேரம் பேசாதீங்க. அதுவே மனக்கசப்பை ஏற்படுத்தி விட்டுரும். அதிகமா எதுக்கும் இந்த வாரம் ஆசைப்பட வேணாம். ஆசை வார்த்தைகள் ஏதாவது காட்டி அதுல பணம் போடலாம், இல்ல பணம் போடலாம் சொன்னா கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் அமைதியா இருக்கும். பொறுமையாக இருக்கக்கூடிய வாரம். ஏன்னா உங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி தரக்கூடிய வாரம். குடும்பத்துல சந்தோஷம், உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. பதவி உயர்வு இல்லை வேலையில ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மூலமா உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரம் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் சிவபெருமான வழிபட்டுங்க. சிவாலயம் சென்று 2 விளக்கேற்றிட்டு வில்வ இதழ் வாங்கி உங்க பேரில் அர்ச்சனை பண்ணுங்க. எந்த வினைகளும் தடைகளும் குறைகளும் இல்லாமல் இந்த வாரம் அற்புதமா இருக்கும். இந்த வாரம் செய்யக்கூடிய தானம் இந்த வாரம் பாயாசமை. பாயாசம் பருப்பால் செய்யப்பட்ட பாயாசம் தானமா கொடு. இல்லை அப்படின்னா சர்க்கரை வாங்கி ஏதேனும் ஒரு மர செடி ஓரமா போட்டி அப்படின்னா எறும்பு சாப்பிடும். இந்த தானம் கொடுப்பதால் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமைய வேண்டும். மனக்குழப்பம் இதான் தீரவே இல்லையே, அப்படிதான் இருக்கு. மனக்குழப்பம் நடக்கலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு குழப்பமான சூழலால என்ன செய்யுது, நல்ல விஷயம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. என்ன பண்றது? தனுசு ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மன சங்கடங்கள் தொத்தி கொண்டே இருக்கு. அதெல்லாம் நினைக்காதீங்க, ஓரமா தூக்கி வச்சிருங்க. நல்லது நடக்கும் நினைப்பு. நல்லது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு இந்த வாரம் ஒரு நம்பிக்கையோட இருக்கு. யாருக்கிட்டையும் தேவையில்லாம ரொம்ப நேரம் பேசாதீங்க. உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை, வீட்டுல என்ன பொறுப்போட நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அன்பா பேசுங்க, எல்லாத்தையும் கோவப்படாதீங்க. ஏன்னா இப்போ எல்லாமே வெறுப்பா இருக்கும். யாரு பேசினாலும் கோவம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மன கட்டுப்பாட்டோட இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும். இந்த வாரம் நீங்க வழிபாடு செய்யக்கூடியது பாலமுருகன். வள்ளி தெய்வானையோடு இல்லாத தனியா இருப்பார் பாலமுருகன்.
அப்படி அந்த பாலசுப்பிரமணியன் கோவிலுக்கு போய் அந்த முருகப்பெருமான் ஆலயம் சென்று திருநீர் வாங்கி கொடு, பன்னீர் வாங்கி கொடு, இல்ல வாழைப்பழம் வாங்கி கொடு, சுவாமிக்கு கொடுத்துட்டு 2 விளக்கு ஏற்றி உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்க. இந்த வாரம் நல்ல வாரமா அமையும். இந்த வாரம் கொடுக்கக்கூடிய தானம் காலையில யாருக்காவது பசியோடு இருக்கிறவங்களுக்கு வெண்பொங்கல் வாங்கி கொடு, வெண்பொங்கல் தானம் கொடுங்க. இல்லை வெண்பொங்கல் நீங்களே செஞ்சு கோவிலில் நிவேதானம் கொடுத்து அதை வந்து பிரசாதமாக கொடுக்கலாம். இல்லை பசியோடு இருப்பவங்களுக்கு காலையில் வெண்பொங்கல் தானமாக கொடுக்கலாம். இந்த வாரம் நல்ல வாரமாக அமையும். மகர ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமைய வேண்டும். காரிய தடை இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா அந்த காரிய தடைகள் என்னடா இப்படியே இருந்துட்டு இருக்கு, எங்கே போனாலும் நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குதா அப்படின்னு ஒரு சஞ்சலம் கொடுக்கக்கூடிய வாரமா இருக்கு. இருந்தாலும் முயற்சியை கைவிடாது. விடாமுயற்சி வெற்றி தரும். தடையாயிருச்சே இனி நடக்கவா போதும் அப்படின்னு உட்கார்ந்து அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா இந்த முயற்சி இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலம் உண்டா நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாரம். ஆரம்ப நிலையில மனக்குழப்பம் முடக்கங்கள் இருக்கு. ஆனா உட்கார்ந்துட்டு அப்படின்னா இந்த வாரம் போச்சு அப்படிதான் இருக்கும். முயற்சி பண்ணுங்க. இந்த வாரத்துல கடைசி பகுதியிலேயாவது நல்ல விஷயம் நடக்கும். யாருக்கிட்டையும் தேவையில்லாத பேச்சு வேண்டாம். நீங்க டீ சாப்பிட போறிய, ஹோட்டலுக்கு போறிய, அங்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அங்க பிரச்சனையை முன்னின்று அங்க வந்து வம்பு வழக்குகளை ஈடுபடாம இருப்பது நல்லது. ஏன்னா நம்ம போயிட்டு நமக்கு தான் ஒரு பெருமை இருக்கு, ஏதாவது நம்மளும் முன்ன போய் என்னப்பான்னு தட்டி கேட்போம். அதனால என்னாச்சு, பிரச்சனை பண்ண போயிடுவான், நம்ம மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டிய சூழல் இருக்கும். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா ஜாக்கிரதையா இருந்துக்கிறது. இந்த வாரம் மட்டும் தெளிவாக இருந்தா போதும், நல்ல வாரமா அமைஞ்சிடும். இந்த வாரம் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் காளியம்மன், பத்ரகாளி. பத்ரகாளி வழிபாடு எடுத்துக்கிறங்க. உங்களை பத்திரமா அம்பாள் பார்த்துப்பான், எந்த கவலையும் இல்லாமல் பார்த்து. இந்த வாரத்தில் பத்ரகாளி அம்மன், அங்காள பரமேஸ்வரியா கூட, ஏன்னா அந்த வடிவில் தான் இருக்காங்க எல்லாருமே. காளியம்மன், பத்ரகாளி அம்மன், வாராகி, பிரத்திங்கிறவங்களாம் காளி தேவி தான். அப்படி அந்த காளியம்மன் கோவிலுக்கு போய் 2 விளக்கு ஏற்றிட்டு குங்குமம் வாங்கி கொடு. குங்குமம் வாங்கி கொடுத்து அந்த குங்குமத்தில் ஒரு அர்ச்சனை பண்ணி கொஞ்சம் குங்குமம் வாங்கி வச்சுக்கணும். இந்த வாரம் திலகம் குங்குமம் வச்சு நெத்தியில் இட்டுக்கிறது. இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வாரம் நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் காளியம்மன் தான். கொடுக்கக்கூடிய தானம் ஒருவேளை உணவு, பசியோடு இருப்பவர்கள் என்னமா இருந்தாலும் சரி, ஒருவேளை உணவு ஒருத்தரை பசியை ஆற்றக்கூடிய சூழலை நீங்க உருவாக்கணும். உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்லை உங்க வீட்டிலேயே கொண்டு போயிட்டு சாப்பாடு போட்டு ரசம், சாம்பார், கூட்டு, பொரியல்லாம் வச்சு தடகுடலை கவனிங்க. அந்த மனசு அவரை குளிர வைங்க. இந்த வாரம் உங்கள் மனம் குளிரும், சந்தோஷமா இருப்பீங்க, நல்லது நடக்கும். கும்பராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமைய வேண்டும். மகிழ்ச்சி உண்டு. வீட்டில் சந்தோஷமான காரியத்தை பேசி சிரிச்சுட்டு இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் கோவப்படாம இருக்குது ரொம்ப விசேஷம். அப்படிதான் இருக்கணும். இந்த வாரம் வந்து நீங்க மகிழ்ச்சியை உருவாக்கிக்கிறக்கூடிய வாரம். இந்த வாரம் காலையில் எழுந்திரிச்சு சண்டை போடுறது அப்படி நீங்க வந்து கசப்பு தன்மையை காட்டினீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி உங்களை கைவிட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. எல்லோரையும் சிரிச்சு பேசுங்க, அன்போடு பேசுங்க. இந்த வாரம் யாருக்கிட்டையும் முகம் சொல்லிக்காம இருப்பது உத்தமம். இந்த வாரம் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் காவல் தெய்வம் தான். கருப்பசாமி, முனீஸ்வரன், ஐயனார், காளியம்மன், இது போல காவல் தெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது. இங்க போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த சொல்ல இலை வச்சு, பொறிகடல் அவல் வச்சு, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, ஊதுபத்தி கொளுத்து, கற்பூரம் ஏற்றிட்டு நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிறங்க. இந்த காவல் தெய்வ அனுகிரகத்தால இந்த வாரம் சிறப்பாக இருக்கு. இந்த வாரம் நீங்க கொடுக்கக்கூடிய தானம் எலுமிச்சம் சாதம். எலுமிச்சம் சாதம் தானமாக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா பசுமாட்டுக்கு கீரை கொடுக்கும். இப்படி கொடுப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும். மீனராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமையும். கண்டிப்பாக சந்தோஷம் தரக்கூடிய வாரமா இருக்கு. திருமணமானவங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய வாரம். பகை இல்லாம இருந்துக்கிறோம். எந்த விஷயமா இருந்தாலும் சந்தோஷத்துல குறைபாடு இல்லாம இருக்கு. அதே போல பார்ட்னர், வண்டி வாகனம் வாங்குறது, தொழிலில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக, இந்த வாரம் எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். இந்த வாரத்துல கோபம் கொள்ளாமல் இருப்பதனால் இந்த நிகழ்வெல்லாம் நடக்கும்.
நீங்கள் அதிகமாக லைஃப் பார்ட்னர்கிட்ட கோவப்படுறதோ, பெத்த அம்மா அப்பாட்ட கோவப்படுறதோ, நண்பர்கள்ட்ட கோவப்படுறதோ, எரிச்சல் படுறதோ விஷயமா இருந்தது அப்படின்னா இந்த நிகழ்வெல்லாம் தள்ளிப்போம். அதனால இந்த வாரம் சிரிச்சு கொண்டே சந்தோஷமாக இருந்தால் இந்த வாரத்தில் வரக்கூடிய அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு வரும். நல்ல விஷயத்த சொல்றோம், நல்லது நடக்கும், நம்பிக்கையோட இருப்போம், நல்லது மட்டும் நடக்கும். இப்படி நல்ல விஷயத்தை கேட்கறதுனால நமக்கு மனசுக்கு ஒரு நிறைவு, சந்தோஷம் கிடைக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தானத்தாலும் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வத்தாலும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மனசோடு யாரையும் கெடுக்க வேணாம். எல்லோரும் ஆனால் நான் என்ன சொல்லிங்கன்னா, யாருக்குமே ஏமாந்துடாதீங்க. எப்பயுமே இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. பூஜைகள் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மீடியாவில் பார்க்குறோம் இல்லையா? ஏமாத்துக்காரவங்க ரொம்ப இருக்காங்க. அவங்ககிட்டலாம் போய் விழுந்துடக்கூடாது. நல்லது இந்த வாரம் இந்த பாருங்க பிரசங்கத்து நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம், நல்லது நடக்கும். அந்த நம்பிக்கை தாங்க வாழ்க்கையை கடைசி நமக்கு வெற்றி பயணமாக கொண்டு வந்து தருமே தவிர, கோடி கணக்கில் செலவு பண்ண ரொம்ப பேர் என்னன்னா தொழிலில் பிரச்சனை, உடம்பு அச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னா ஏதாவது செய்வனம் பண்ணிட்டாங்களேன்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க. மருந்து வச்சுட்டாங்களா, எனக்கு ஏதோ செஞ்சுட்டாங்களான்னு பாருங்க. ஏதாவது நான் சொல்லுவேன் எளிமையாக விளக்கேற்றுறது, அப்படியே சைலண்ட் ஆவாங்க. என்னோட எளிமையை 10 ரூபாயோட முடிச்சிட்டாரு அப்படின்னு. அவங்க மைண்ட் வாய்ஸை புரிஞ்சுக்கிற முடியுது. சாமி வேற ஏதாவது பரிகாரம், ஏதாவது ஹோமம், இது மாதிரி காசு அதிகமாக கொடுங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இப்படி போய் ஏமாறுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எளிமையாக என்ன சாமி விளக்குமதி எது சொல்லிட்டீங்க, ஒரு வாரம் தான் எத்த சொல்லியிருக்கீங்க, வேற ஏதாவது பெருசாக பரிகாரம் சொல்லுங்க அப்படிமா கேட்குறது. என்கிட்ட கேட்ட மாதிரி யார்ட்டையாவது கேட்டால் என்ன செய்வாங்க? அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க அன்பு உறவுகளே. நம்ம வீடியோவை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க அன்பு உறவுகளே. நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், எளிமையான விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நம்மளை ஃபாலோ பண்ணுங்க, எங்கேயும் ஏமாற மாட்டீங்க, ஜெயிச்சிருவீங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு உண்டு. நன்றி.